ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எக்ஸல் தமிழ் டுடே டிப்ஸ். நீங்கள் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்பவும் ஸ்மார்ட்டான வேலை ஆகலாம். டெய்லி ஒரு டிப்ஸ். பேசிக் சார்ட்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அந்த பேசிக் சார்ட்ஸில் எப்படி டிஃப்ரென்சியேஷன் கொண்டு வரது, அதாவது செகண்டரி ஆக்சிஸை எப்படி கொண்டு வரது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக சார்ட்னு எடுக்கும்பொழுது ப்ரைமரி ஆக்சிஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ப்ரைமரி ஆக்சிஸில் நிறைய பிளாட்ஸ் பாயிண்ட்ஸ் பண்ணுவீங்க. அதோட கலர்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த செகண்டரி டேட்டா செட்டை எப்படி இதோட மெர்ஜ் பண்ணி நம்ம டிஃப்ரென்ஸ் கொண்டு வருது. இப்போ நார்மலாக இந்த மாதிரி ஒரு சார்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த காலம் சார்ட்டில் எப்படி ஒரு டிஃப்ரென்ஸாக கொண்டு வருது. இப்போ செகண்டரி ஆக்சிஸை இந்த மாதிரி உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது எப்படி பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இது எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு டார்கெட் அண்ட் அச்சீவ்டு இருக்குது அப்படின்னாக்கா 2 காலம் இருக்குது. அந்த 2 காலமில் பின்னாடி வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்டில் அச்சீவ்டோட நம்பர்ஸை வந்து உங்களுக்கு காமிக்கலாம். ஸோ சார்ட்டோட விசிபிலிட்டி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுக்கிறத எப்படி அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஒரு டேட்டா செட் இப்படி இருக்குன்னு அப்படின்னா இதில் டேட்டா செட் இது ஃபுல்லாத்தையும் எடுத்துப்போம். இது 2 தான் நமக்கு தேவையான டேட்டா செட். இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் போய்க்குங்க. போயிட்டு எந்த சார்ட், அதாவது காலம் சார்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 2D 3D எது எடுத்திங்கனாலுமே இப்படி தான் இருக்கும். 2Dயில் எப்படி காமிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 3Dயில் உங்களுக்கு டைமென்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ சார்ட் வந்துருச்சு. இதுதான் பேசிக் சார்ட். இந்த டெம்ப்ளேட்டில் பின்னாடி இருக்கிற லைன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா வச்சுக்கோங்க. டெலீட் பண்ணிட்டாலும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ கிளியர் பண்ணியாச்சு. சைடில் இருக்க ஆக்சஸும் எடுத்துடலாம். இப்போ இந்த சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு செகண்டரி ஆக்சஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்றது பாருங்கள். இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இப்போ செகண்டரி ஆக்சஸும் ஆட் ஆகிடுச்சு. இந்த செகண்டரி ஆக்சஸை டபுள் கிளிக் பண்ணினாலும் சரி, Ctrl 1 கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு ஃபார்மட் டேட்டா பாயிண்ட்டுன்னு சைடில் ரைட் சைடில் வந்துடும். அதில் எதை நீங்கள் ப்ரைமரியாக வச்சுக்க போகிறீங்க, எதை செகண்டரியாக வச்சுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இப்போ நம்ம இதை வந்து செகண்டரியாக எடுத்துக்கலாம். செகண்டரி ஆக்சஸாக எடுத்துகிட்டு இந்த ஓவர்லேப் அப்படின்றத வந்து 0 ஆக்கிங்க. அப்புறம் கேப் வித்தை வந்து 100% வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த கேப் வித் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த இதையும் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் வந்து செகண்டரி ஆக்சஸாக கொண்டு வந்துட்டு அதோட ஓவர்லேப் இதையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ப்ரைமரி அண்ட் செகண்டரி ரெண்டுமே செட் ஆகிடுச்சு. இப்போது பின்னாடி இருக்கிற கலரை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு கலர் ஃபார்மேட்லேருந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இதோட கலரை சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்கும். இதில் மோர் கலர்னு இருக்கும். இதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் பிக் பண்ணி எடுத்துக்கலாம். பிக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ ஹோமில் போயிட்டு இந்த கலருக்கு எடுத்தீங்க அப்படின்னாக்கா இதில் மோர் கலர் கொடுங்க. இதில் எந்த பிக்சர்ஸ் வேணுமோ அந்த பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டு கலர் டெம்ப்ளேட்டாக எடுத்துக்கலாம். நீங்கள் அதுலேருந்தும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தேவையானது லைட் க்ரே, கொஞ்சம் டார்க்காக கொடுத்தாக்கா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பிரைட்டாகவே தெரியும். அதோட டிரான்ஸ்பரன்சி வேணுன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்.
10% வச்சுக்கிறேன். ஸோ அதே சேம் டெம்ப்ளேட்டை பின்னாடி இதுக்கும் கொடுத்துட்டு 10% டெம்ப்ளேட் இதுக்கு டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் வச்சதுக்கப்புறமா இப்படி இருக்கும். இதோட கேப் வித்து நீங்கள் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா குறைச்சிருங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு தோணுதோ அவ்வளோ வச்சுக்கலாம். நான் ஆனால் 100% தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கலர்ஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சு, இதில் கலருக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னாக்கா டேட்டா லெவலில் போய்ட்டு ஆட் டேட்டா லெவல்ஸ் கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கப்புறமா அந்த நம்பர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணி ஹோம் போயிட்டு எப்படியுமே நம்ம ஃபாண்ட்டுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் சூஸ் பண்ணுவோமோ அந்த கலர்ஸ் சூஸ் பண்ணி போல்ட் கொடுத்துக்குங்க. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் சென்டரில் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கும் ஆட் டேட்டா லெவல் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு அந்த வேல்யூவை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற கலரை நீங்கள் கொடுத்துக்கலாம். போல்டு கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் வந்துச்சு. இப்போ இந்த சார்ட் டைட்டிலுக்கு பதிலாக வேறு சார்ட் டைட்டில் கொடுக்கலாம். இல்லை கீழே வந்து உங்களுக்கு வேறு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதையும் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா எல்லாமே செலக்ட் ஆகும். திரும்பியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒன்று மட்டும் செலக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணுங்கள், ஃபுல்லாக செலக்ட் ஆகும். திருப்பி கிளிக் பண்ணுங்கள், ஒன்று மட்டும் செலக்ட் ஆகும். டெலிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஹோமில் போயிட்டு அதோடய சைஸை நீங்கள் வேரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் இந்த இதுக்கும் கீழே இருக்க டெம்ப்ளேட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஃபுல்லாகவே கொடுத்துட்டு சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி வேணுன்றதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துங்க. இந்த செகண்டரி சீரீஸ் கூட வேண்டாம். ஸோ டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளியராக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, எதனா ஒரு ஃபார்மேட் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இன்சர்ட் கொடுத்து டெக்ஸ்ட் பாக்ஸை எடுத்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஆட் ஆகிடும். ஸோ இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி இது கூட நீங்கள் குரூப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதில் ஆட் பண்ணி ஒன்ஸ் ஆட் ஆனதுக்கப்புறமா இதை மூவ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது கூடவே மூவ் ஆகும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணியும் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணவும் செய்யுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.